பலவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஹேர் பேக்கு, ஹேர் டானிக் இது எல்லாமே நம்மளோட ஹேர் ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்க டீட்டெயில்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன். பட் அதை எப்படி ஹேரில் ப்ராப்பராக அப்ளை பண்ணலான்னு நம்ம பார்த்ததில்லை இல்லையா? ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஹேர் பேக்கை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்போயும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற எல்லா ஹேக்கே வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஹேரில் ஆயில் வச்சுருக்கணும். அப்படி சப்போஸ் நம்ம ஹேர் பேக் வந்து அவசரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஹேரில் ஆயில் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் ஒதுக்கி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது தான் அந்த ஹேர் பேக்குனால நம்ம ஹேர் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் கிடைக்கும். அந்த ஹேர் பேக்னால நம்ம ஹேர் ட்ரை ஆகாமல் அந்த ஆயிலும் நம்ம ஹேரை ப்ரொடக்டிவாக வச்சுக்கும். அதே மாதிரி முடி ரொம்ப அழுக்காக இருக்கும் போது, நீங்கள் ரொம்ப வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் ஹேர் வந்து அழுக்காக இருக்குது, நமக்கே ஃபீல் ஆகும் இல்லையா? ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது, தலை குளிச்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு, ஸோ கண்டிப்பாக வந்து டர்ட் இருக்கும், டஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி இருக்க சமயத்தில் ஹேர் பேக் யூஸ் பண்ண மெயின் கடமைக்காக தயவுசெய்து ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் டர்ட்டியாக இருக்க ஹேரை நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் இல்லையா? அது நம்ம ஹேருக்குள்ளேயே போகாது, அந்த டர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பொதுவாக நீங்கள் அப்போதைக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் கூட நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணணும், ரொம்ப டைமும் இல்லை, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஹேர் பேக்லையாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதனால நம்மளோட ஹேர் ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிக்கு எடுத்துருக்கணும். தலையில் சிக்கோட ஹேர் பேக் அப்ளை பண்ணாதீங்க. சிக்கு எடுக்கும் போது தலையில் மேலேருந்து சிக்கு எடுக்காமல் உங்கள் ஹேரோட எண்ட்ஸ்லேருந்து சிக்கு எடுங்க. அப்படி எடுக்கும்போது தான் அந்த சிக்கு எடுக்கும் போது ஆகிற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம முடியும் டேமேஜ் பண்ணாமல் சிக்கு எடுக்க முடியும். ஸோ ப்ராப்பராக உங்கள் ஹேரை சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், சிக்கு எடுக்கிறதுக்குன்னு தனி சீப்பு இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அந்த பல்லெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கும். அந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேரோட சிக்கை வந்து எடுங்க. குட்டி குட்டி பல் இருக்க மாதிரி அந்த ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இல்லைங்களா? அதை வச்சு சிக்கு எடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஹேர் நிறைய ஃபால் ஆகும். ஸோ அந்த வைடான அந்த பல் இருக்க மாதிரியான சீப்பை யூஸ் பண்ணி சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கு எடுக்கும் போதே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியே எடுங்க. ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன ஹேர் பேக் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறேன்னா டீப் கண்டிஷனிங் ஹேர் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் வந்து என்னோடய ஹேரோட ட்ரை அண்ட் ஃபிசல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வேறு நான் உங்ககிட்ட காட்டும் போது சிந்திட்டேன். நானும் ஒவ்வொரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்காமல் யூஸ் பண்ண நினைக்கிறேன். பட் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணி திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இதுக்காக நான் திட்டு வாங்க போகிறேன், அது விஷயம் சரி விடுங்க. இப்போ வந்து இந்த ஹேர் பேக் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் வந்து மொத்தமாக அப்படியே தலையில் போட்டு அப்பிட்டு அப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஹேர் பேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நம்ம பண்ணுறோமோ அதே அளவுக்கு பொறுமை அதை அப்ளை பண்ணுறதுக்கும் இருக்கணும். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களை ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டூஸ். அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடும் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த முடியோட முன்னாடி எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நேர் எடுக்காமல் செய்வோம். அப்போவெல்லாம் வந்து அங்கெல்லாம் முடி ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். நிறைய பேருக்கு முன்னாடி முடியலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போதே நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே முன்னாடியெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து சைட் நேர் எடுப்பேன். ஸோ அந்த சைட்லலாம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அங்கெல்லாம் குட்டி குட்டி ஹேர் வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கேப்பாக தெரியாது. இது சின்ன ஹிண்ட் தான் சரிங்களா? அந்த முன்னாடி பேலன்ஸ் இருக்குது, முன்னாடி முடி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சின்ன டிப் மாதிரி தான். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது முன்னாடி சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஓவராலாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேர் லென்த்லேயும் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த ஹேரில் நல்லா வந்து லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஹேரோட எண்ட்ஸும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறோம், அதுவும் அது ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ ஹேர் லென்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் நாரும்,
நம்ம உட்காந்துருக்க இடமெல்லாம் நார் தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. நமக்கு தேவை முடி தான். ஸோ வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு மசாஜ் கொடுங்க. ஹேர் அப்ளை பண்ண உடனே டபால் டுபால்னு சொல்லிட்டு தடையை வந்து முடிஞ்சிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லைட்டாக அந்த ஸ்கேல்ப்லாம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேரை வந்து ஒரு பன் போட்டு விட்டுருங்க. பன் போட்டதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் தலையில் தண்ணி ஊற்றி அந்த ஹேர் பேக் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் அந்த ஹேர் பேக் வந்து நம்ம தலையில் தங்காது. அதனால நம்மளுக்கு டேண்ட்ரஃபும் வராது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் பேக் கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ஹேர் பேக் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. வாரத்தில் ஒரு டைமாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணால் உங்கள் பிரெயின் சொல்லிக்கிட்டே இருக்கும், இல்லை உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போவே வந்து உங்களோட ரிசல்ட்ஸை நோட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க கீப் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.